ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பூசணி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜூஸு ரெடி பண்ண போகிறோம். வெண்பூசணியை தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் ஓரளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஜூஸு. இது மாதிரி கத்தியை வச்சோ அல்லது பீலரை வச்சியோ நீங்கள் தோல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த வெண்பூசணி ஜூஸை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, இதய ஆரோக்கியம் இன்னும் நிறைய நன்மைகளை இந்த வெண்பூசணி கொண்டு இருக்குது. நம்ம ரெகுலராக வெண்பூசணி ஜூஸு எடுத்துக்கலாம். இந்த வெண்பூசணி ஜூஸு ரெடி பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. குறைஞ்ச டைம்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டெய்லியுமா நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஜூஸை நம்ம இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சக்கையெல்லாம் நின்றோம். நீங்கள் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிங்க, இல்லைனா இது மாதிரி ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், வெண்பூசணி ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெறும் வயிற்றில் டெய்லி எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.